ராசி குழந்தைகளே, எனது அன்பு குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கை ரகசியம் நீங்களின் குணம் இப்படித்தான் இருக்கும். உங்கள் திருமணம், பணம், கல்வி, தொழில் சகலவற்றையும் நாங்கள் இந்த பதிவை பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது முருகனின் வாக்கு. இது வாசிரஜி தெய்வீகம் சனம். முருகனின் அன்பு குழந்தைகளே, நீங்கள் நிலையான குணம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். ரிஷவராசி அன்பர்களே, நீங்கள் இப்படித்தான், உங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். என்னுடன் தொடர்ந்து இணைந்திரு குழந்தாய். இதில் நான் உனக்கு சொல்லப்போவது, நீ வழிபட வேண்டியது மந்திரங்கள், விரதங்கள் போன்றவற்றையும் சொல்லப் போகிறேன். உனக்கான வாழ்க்கை ரகசியத்தையும் சொல்லப் போகின்றேன் குழந்தாய். ரிஷவராசிக்காரர்கள் மிகப்பெரிய பலமே இவர்களின் பொறுமைதான். உங்களின் பொறுமைதான். எந்த ஒரு செயலிலும் நிதானமாக சிந்தித்து முடிப்பவர்கள் ரிஷவராசி குழந்தைகளே. அவசரம் என்பது உங்களிடம் இருக்காது. ரிஷவராசி குழந்தைகளே, விடாமுயற்சி ஒரு காரியத்தை தொடங்கிவிட்டால் ரிஷவராசி என்பவர்கள் அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். உங்களின் விடாமுயற்சி தான் உங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். நிலையான குணம் உங்களின் விடாமுயற்சியே. பொறுமையும் நிதானமும் உங்களிடம் அதிகம் காணப்படும். இவர்கள் ஒரு விஷயத்தில் நிலைத்து நிற்பார்கள். ஒரு முறை ஒரு முடிவெடுத்து விட்டால் ரிஷவராசி என்பவர்கள் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள். இது சில சமயங்களில் பிடிவாதமாகவும் கருதப்படலாம். இவர்களின் பிடிவாத குணமாகவும் இருக்கலாம். அது கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் படிக்கணும் என்று நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையிலான அந்யோன்யத்தில் ஏற்படும் அதாவது ஒரு முடிவெடுத்து விட்டால் அதில் பின்வாங்க மாட்டார்கள். அதை முடிக்காமலும் விட மாட்டார்கள் இவர்கள் ரிஷவராசி என்பர்கள். இது ஒரு பிடிவாதமாகவும் காணப்படுகின்றது உங்களின் குணம். இது சில சமயங்களில் பிடிவாதமாகவும் கருதப்படும். கலை ஆர்வம், கலை, இசை மற்றும் இயற்கை மீது இவர்களுக்கு ரிஷவராசி என்பவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். அழகியல் உணர்வு அதிகம் கொண்டவர்கள் நீங்கள். ரிஷவராசியின் காதல் மற்றும் திருமணத்தை பார்த்தால் உண்மையான காதல் ரிஷவராசி என்பவர்கள் உங்களதுதான். காதலில் மிகவும் உண்மையானவர்களாக இருப்பீர்கள். ஒரு முறை காதலில் விழுந்தால் அதை வாழ்நாள் முழுவதும் நேசிப்பீர்கள். பாதுகாப்பான உறவு இவர்களுக்கு உங்களின் தாங்கள் உறவில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை விரும்புவீர்கள். துணையுடன் ஒரு அமைதியான மற்றும் நிலையான வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்கள் ரிஷவராசி என்பவர்கள். பொருத்தமான ராசிகள் கன்னி ராசி, மகர ராசி, கடகராசி, மீனராசி போன்றன திருமணத்துக்கு பொருத்தமான ராசிகள் ஆகும். ரிஷவராசி என்பவர்களுக்கு பொருத்தமான ராசிகள் கன்னி ராசி, மகர ராசி, கடகராசி, மீனராசி போன்ற ராசிகள் ஆகும். ரிஷவத்திற்கு நல்ல பொருத்தமானதாக இருக்கும். இந்த ராசிகள் குணங்கள் ரிஷவராசியுடன் இணக்கமாக செல்லும். ரிஷவராசியின் தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பார்த்தால் சிறந்த தொழில்கள் இவர்களின் பொறுமையான குணம் காரணமாக வங்கி, நிதித்துறை, விவசாயம், கலை சார்ந்த துறைகள், சமையல், இசை, ஓவியம், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குவீர்கள் ரிஷவராசி என்பர்கள். ரிஷவராசி என்பவர்களின் பொறுமை குணம் காரணமாக இவர்களுக்கு இவ்வாறான தொழில்கள் அமையும். அது மட்டுமில்லாமல் அரச வேலை கூட இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு அமையலாம். உங்களின் பொருளாதாரத்தை பார்த்தால் பணம் சம்பாதித்தாலும் சேமிப்பதில் ரிஷவராசிக்காரர்கள் திறமசாலிகள். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து ஒரு நிலையான பொருளாதார வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இந்த ரிஷவராசி என்பர்கள். பொருளாதார வாழ்க்கை நிலையானதாக அமைந்து கொள்வார்கள். இவர்களின் செல்வம் சேரும் வாய்ப்புகள் அதிகம் ரிஷவராசி என்பவர்களுக்கு. ரிஷவராசியின் ஆரோக்கியத்தை பார்த்தால் நோய், கழுத்து, தொண்டை, கழுத்து எலும்புகள், தைராய்டு சுரப்பி போன்றவை இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் சரியான உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மூலம் இவற்றை தவிர்க்கலாம். உங்களின் உணவு சுவையான உணவுகளின் மீது இவர்கள் அதிக ஆர்வம் இருக்கும். இதனால் உடல் எடை கூடும் வாய்ப்பு உண்டு. அது மட்டுமில்லாமல் ரிஷவராசி என்பவர்களே, உங்களுக்கு ஒரு
25 வயதை தாண்டித்தான் திருமணம் கைகூடி நடக்கும். ரிஷவராசி அன்பர்களுக்கு 25-30 வயதுக்கு பிறகுதான் திருமணம் கைகூடும். அதற்கு முதல் கூடாது, கூடினாலும் நிலைத்து நிற்காது, அது பிரச்சனையை கொடுக்கும். ஆகவே 25-27 வயதுக்கு பிறகு வரும் திருமணம் உங்களுக்கு நன்றானதாக அமையும். ரிஷவராசி அன்பர்களை பார்க்க பின் காலத்தில் ரிஷவராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை இருந்தாலும் கூட அவர்களை பார்க்க வேண்டிய குழந்தையாக அமைவது பெண் குழந்தையே ஆகும். இவர்களுக்கு கூடுதலாக இவர்கள் இருக்க போகும் இடம் பெண் குழந்தையின் வீட்டிலேயே பெண் குழந்தையே இவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்கின்ற ரிஷவராசி என்பர்களே. ரிஷவராசி ரிஷவ லக்கினத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் பிறப்பிலேயே வைராக்கியம் அதிகம் கொண்டவர்கள். இவர்களை போன்று வைராக்கியம் கொண்டவர்கள் இந்த உலகிலேயே யாருமே கிடையாது. யாராவது ஏமாற்றி விட்டாலோ, இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாலோ, இவர்களை தேவையில்லாமல் திட்டிவிட்டாலோ இவர்களுடன் அவ்வளவுதான். இவர்கள் எப்போதுமே சேரமாட்டார்கள், பேச மாட்டார்கள். இந்த ரிஷவராசி என்பவர்கள் அவ்வளவு எளிதாக இவர்களை ஏமாற்றியவர்கள் இடத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்தவர் இடத்திலும் இவர்கள் சேர மாட்டார்கள், பேச மாட்டார்கள். இவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதாவது தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், தன்னை ஏமாற்றியவர்களை இவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இந்த ரிஷவராசி என்பவர்கள் அவர்களுடன் மீண்டும் இவர்கள் அவ்வளவு எளிதாக பழக மாட்டார்கள், சேர மாட்டார்கள். இவர்கள் எடுக்கின்ற கொள்கை முடிவிலிருந்து என்றைக்குமே இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தில் இவர்கள் ஒரு முடிவை எடுக்கின்றார்கள் என்றால் அந்த முடிவு நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இவர்கள் எடுத்த அந்த முடிவிலிருந்து இந்த ரிஷவராசிக்காரர்கள் இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இவர்களால் பின்வாங்கவும் முடியாது. மேலும் இவர்கள் கற்பனை திறன், கற்பனை ஆற்றல், கற்பனை அறிவுகள் போன்ற திறன்களை மிக அதிகமாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் இவர்கள் ரசனை உணவு உடையவர்கள். பூக்கள், மலர்கள், தோட்டங்கள் மற்றும் வீட்டில் கலை மற்றும் வீட்டை அலங்கரித்தல் போன்றன இவர்களுக்கு பிடித்தமாக காணப்படும். அந்த ஒரு அதாவது எந்த ஒரு விஷயமும் செயல்களும் நடப்பதற்கு முன்பாகவே அந்த விஷயங்கள் சார்ந்த அந்த செயல்களை சார்ந்த கற்பனைகள், சிந்தனைகள், யோசனைகள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு கற்பனையிலேயே முதலே கோட்டை கட்டி விடுவார்கள். இந்த ரிஷவராசி என்பவர்கள் எது ஒன்று இவர்கள் செய்ய நினைத்தாலும் அல்லது ஆசைப்பட்டாலும் அது கிடைப்பதற்கு முன்பாகவே அது சார்ந்த கற்பனைகள், சிந்தனைகள், யோசனைகள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். இவர்கள் எதையாவது ஒன்று வாழ்க்கையில் ஆசைப்படுகின்றார்கள் என்றால் இவர்கள் என்ன ஆசைப்படுகின்றார்களோ, விரும்பப்படுகின்றார்களோ அது அவர்கள் கிடைப்பதற்கு முன்பாக அது சார்ந்த கற்பனைகள், கற்பனை சிந்தனைகள் இவர்களுக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். கற்பனை உலகில் தான் இவர்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த ரிஷவராசி என்பவர்கள் எழுத்து சார்ந்த விஷயங்கள், கதை எழுதுவது, கதைகளை படிப்பது, கதைகளை உருவாக்குவது போன்ற திறமைகள், கற்பனைகள் இவர்களுக்கு மிக அதிகம். இவர்கள் மூளைக்கு எப்போதுமே இவர்கள் வேலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் மூளை எப்போதும் சும்மா இருக்காது. எதையாவது ஒன்று புதிய விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள், குணங்கள் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக அறிவு சார்ந்த விஷயங்களை இவர்கள் கற்றுக்கொள்ள அதிகமாக இவர்கள் விரும்புவார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் பயன் தரக்கூடிய, பிரயோசனமான படக்கூடிய தகவல்களை, விஷயங்களை தான் இவர்கள் கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். வித்தைகளை சார்ந்த விஷயங்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குத்தான் இவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவர்கள் ஒரு வித்தைகளை கற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் மிக நுணுக்கமாக, தெளிவாக இவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அந்த திறமைகள் இவர்களுக்கு உண்டு. இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் இவர்களுக்கு ஆர்வங்கள், விருப்பங்கள் கண்டிப்பாக வரும். இவர்கள் மூளைக்கு எப்போதுமே இவர்கள் தீனி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த ரிஷவராசி என்பவர்கள் இவர்களை போன்ற வித்தைகளை அல்லது கலைகளை மிக தெளிவாக, நுணுக்கமாக யாராலும் கற்றுக்கொள்ள முடியாது. இவர்களை யாராலும் அவ்வளவு எளிதாக இவர்களுடைய குணங்களை, எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் செம்மறியாடு போன்ற வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறைகள் இவர்களுக்கு வாழ பிடிக்காது.
தத்துவமாக செய்யக்கூடிய சிந்தனைகள், கற்பனை, யோசனைகள், அதாவது இடவம், ரிஷவராசி மாடு போல இவர்களின் அதாவது செயற்பாடுகள் தான் இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். மேலும் இவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து, நிலங்கள் இது சார்ந்த விஷயங்களில் அளவுக்கு அதிகமாக கற்பனைகள், ஆசிரியர் விருப்பங்கள் மிக அதிகமாக இருக்கும். இந்த வீடு, சொத்து, வாசல் வாங்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். இவர்கள் ஒருவேளை ஆணாக இருந்தால் என்றால் திருமண வரன் மூலமாகவும் அல்லது திருமண வாழ்க்கை மூலமாகவும், மனைவி மூலமாகவும், மனைவியுடைய சொந்தங்கள், உறவுகள் மூலமாகவும் வாழ்க்கையில் ஒரு அவமானங்களும், அசிங்கங்களும், ஏமாற்றங்களும், தர்ம சங்கடங்களும் இவர்கள் ஆளாகுவார்கள். இவர்களுக்கு வரும் வரனினால் இவர்களுக்கு இவ்வாறான நிலைமை ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால். ஒருவேளை பெண்ணாக இருந்தால் என்றால் திருமண வரன் மூலமாகவும் அல்லது திருமண வாழ்க்கை மூலமாகவும், கணவர் மூலமாகவும், கணவர் சொத்துக்கள், சொந்தங்கள், உறவுகள் மூலமாகவும் வாழ்க்கையில் ஒரு அசிங்கங்களும், அவமானங்களும், ஏமாற்றங்களும், தர்ம சங்கடங்களும் இவர்களுக்கு ஆளாகலாம். அதாவது கணவரால் இல்ல, கணவரின் சொந்தங்களால் இவருக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படலாம், அசிங்கங்கள் ஏற்படலாம். அதே போன்று இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி அல்லது எந்த உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, அந்த தொழில் சார்ந்து, அந்த உத்தியோகம் சார்ந்து இவர்களுக்கு வாழ்க்கையில் போட்டிகள், பொறாமைகள், எதிரிகள், சத்துருக்கள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு. ரிஷவராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழிலுக்கு சென்றாலும் சரி உங்களுக்கு போட்டி, எதிரிகள், தொழிலில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த இவர்களுக்கு வாழ்க்கையில் போட்டி, பொறாமைகள், எதிரிகள், சத்துருக்கள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கின்ற ரிஷவராசி என்பவர்களே. உங்களுக்கு எந்த உத்தியோகத்துக்கு சென்றாலும் அந்த உத்தியோகத்துக்கு இவர்களுக்கு வேலை சுமை, வேலை அழுத்தம் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தை விட்டு இவர்களை வெளியே அனுப்புவதற்கு சில பேர் எப்பொழுதுமே இருப்பார்கள் ரிஷவராசி என்பவர்களே. உத்தியோகத்தில் இவர்கள் கூட வேலை பார்க்கும் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகள் இவர்களை வைத்து தேவையில்லாமல் அரசியல் செய்வார்கள், நயவஞ்சகம் செய்வார்கள். உத்தியோகத்தில் யாருமே இவர்களை முன்னேற விட மாட்டார்கள் ரிஷவராசி என்பவர்களை. இவர்கள் வாழ்க்கையில் எந்த தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில் சார்ந்து இவர்களுக்கு எதிரிகள், சத்துருக்கள், போட்டிகள், பொறாமைகள் மிக மிக அதிகமாக இருக்கின்ற ரிஷவராசி என்பவர்களே. தொழிலில் இவர்கள் வீழ்வதற்கு என்றே, நஷ்டம் அடைய வைப்பதற்கு என்றே சில பேர், சில கூட்டம் எப்பொழுதுமே இருக்கும். தொழில் மூலம் அதிகப்படியான போட்டிகள், பொறாமைகள் இவர்களுக்கு ஏற்படும். மற்றவர்கள் எப்போதுமே இவர்களை போட்டியாகவே, எதிரியாகவே எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் எந்த விஷயம் செய்தாலும் அந்த விஷயங்களில் இவர்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே எதிரிகள், சத்துருக்கள், போட்டிகள், பொறாமைகள் எப்பொழுதுமே இருக்கும். ஒருவேளை இவர்கள் காதல் செய்வார்கள் என்றால் காதலி அல்லது காதலன் மூலமாகவோ அல்லது வாழ்க்கையில் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், மாற்றங்கள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், சண்டைகள், பிரிவினைகள் போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏனெனில் இந்த காதல் இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இவர்களுக்கு திருமணமானது 27, 30 வயசுக்கு பிறகு அமைந்தாலே நன்றாக காணப்படும். அதற்கு முதல் அமைந்தால் பிரச்சனையை கொடுக்கும். காதல் மூலமாகவே இவர்களுக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத போட்டிகள், பொறாமையில், எதிரிகள், சத்துருக்கள் என்பது இவர்களுக்கு ஏற்படும் ரிஷவராசி என்பவர்களே. இவர்கள் ஒருவேளை ஜோதிடம் கற்றுக்கொண்டாலும் சரி, ஆன்மீகம் ஈடுபாடுவதற்கு சென்றாலும் சரி, அறிவியல் சார்ந்த அரசியல் ஆராய்ச்சி செய்தாலும் சரி, அமனுஷ ஆராய்ச்சி செய்தாலும் சரி, அதில் கூட இவர்களுக்கு எதிரிகள், சத்துருக்கள், போட்டிகள், பொறாமைகள் என்பது இவர்களுக்கு ஏற்படும். அதே போன்று பூர்வீக சொத்து மூல வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அடிக்கடி சண்டைகள் போன்ற பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. பெற்ற குழந்தைகள் மூலமாக வாழ்க்கையில் தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், சண்டைகள், வம்பு வழக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுவும் கூடுதலாக ஆண் குழந்தைகளால் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை சந்திப்பார்கள். இவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகும். இவர்கள் செலவு செய்யக்கூடிய வெட்டி
வட்டி செலவுகள், விரயச் செலவுகள் இவர்கள் விருப்பத்திற்காக, ஆசைக்காக என்று இவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள். இவர்கள் செய்யக்கூடிய வட்டிச் செலவுகளும் விரயச் செலவுகளும் கூட இவர்களுடைய விருப்பத்திற்காக, ஆசைக்காக, சுயநலத்துக்காக என்று இவர்கள் செலவு செய்ய முடியாது. அடுத்தவர்களுக்காக, மற்றவர்களுக்காக அல்லது தங்களுடைய குடும்பத்திற்காகத்தான் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா வட்டிச் செலவுகளும் விரயச் செலவுகளும் செய்து கொண்டிருப்பார்கள். வெளிநாட்டு வாழ்க்கை, உத்தியோகம், படிப்பு, தொழில் இவர்களுக்கு ஒத்து வராது. இவர்கள் வெளிநாடு செல்வதால் எந்தவிதமான பிரயோசனமும் இவர்களுக்கு இருக்காது. வெளிநாடு சென்று இவர்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை இவர்களுக்காக, இவர்கள் விருப்பத்திற்காக என்று அனுபவிக்க முடியாது. வெளிநாட்டு சென்று இவர்கள் சம்பாதித்த பணத்தை இவர்களால் சேமித்து வைக்க முடியாது. ரிஷபராசி அன்பு குழந்தைகளே, அந்த பணம் இவர்கள் கையில் தங்காமல் நிற்காமல் போய்விடும். வெளிநாடு சென்று இவர்கள் எத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டாலும் இவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்காது. வெளிநாடு செல்வதால் இவர்கள் வாழ்க்கையில் எந்த பயனும் கிடையாது. இவர்கள் வெளிநாடு சென்று எத்தனை காலங்கள் கஷ்டப்பட்டாலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் என்பதும் இருக்காது. எந்த நிலையிலும் இவர்கள் வெளிநாடு சென்றவர்களோ அந்த நிலையில் அதே நிலையில் தான் இவர்கள் திரும்பி வருவார்கள். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் இந்த பதில் பொருந்தும். ரிஷபராசியின் வாழ்க்கை குணம் என்பதை எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். விடாமுயற்சியும் ஒரு தன்னம்பிக்கையும் கொண்ட ரிஷபராசி என்பவர்களே, நீங்கள் 27-30 வயதுக்கு பிறகு உங்கள் திருமணம் நடைபெறுவது உங்களுக்கு நல்லது. காதல் உங்களுக்கு சரியாக கைகூடி வராது. காதல் வந்தாலும் நீங்கள் திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு வரும் கணவனையோ மனைவியோ காதலித்தால் உங்களுக்கு நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை அமையும். அதைவிட சிறு வயதில் வரும் காதல் உங்களுக்கு நன்றுமில்லை. 27-30 வயதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அமையும் என்பதை சொல்கிறேன். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். அது சரவணபவா, சண்முகா, சரணம், இந்த முருகப்பெருமானுக்கான வழிபாடுகள் நான் சொல்றேன். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் சனிக்கிழமைகளில் முருகன் வழிபடுவதில் மற்றும் முருகா சரணம், சண்முகா சரணம் என்று சரவணபவா 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 என்று எழுதுங்கள். மற்றும் அருகில் உள்ள சிவன் கோயிலோ முருகன் கோயிலுக்கோ சென்று 9 தரம் பிரகாரத்தை சுற்றி வருவதுடன் நவக்கிரகத்தையும் சுற்றி வழிபடுங்கள். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகமந்து, திசை இருக்கும் விட்டதின் யோகமந்த நட்புலங்களாக மற்றும் உங்களுக்கு கிரகங்களின் கோச்சார ரீதியான கிரகங்கள் இருக்கும் இடங்களை பொறுத்து உங்களுக்கான ஜாதக நல்லா இருந்தால் இப்பலனும் சேர்ந்து 100% நன்மைகளை தரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பவர்களே. மற்றும் உங்களுக்கான பலனை அறியணும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கின்றது. அதன் மூலம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி நீங்கள் கைரேகையோ ஜாதகமோ இல்லாட்டி வாக்கோ கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தது மிதுன ராசி என்பவர்களுக்கு முருகப்பெருமானின் வாக்கு எப்படி என்பதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி என்பவர்களே, நீங்கள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் முருகனை வழிபட ஒன்றும் சரவணபவா சரவணபவா என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் என்றும் உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீர்கள். முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அதை தேசி கோதில் ஏற்றுவது நல்லம். தேசிக்காயை வெட்டி புளிந்து விட்டு அந்த கோதை புரட்டி அந்த கோதுக்கு நெய்யை விட்டு 2 தீபமாக இல்லாட்டி ஏற்றி வழிபடுங்கள். கடைசி உங்களால் முடிந்தால் 3 தீபம் 6 தீபம் என்று முருகப்பெருமானுக்கு போடுவது இன்னும் நல்லம். வள்ளி தேவானையுடன் கூடிய முருகப்பெருமான் என்றால் 3 தீபம், தனிய முருகன் இருந்தால் 1 தீபம் ஏற்றி வழிபடலாம், இல்லாட்டி 2 தீபம் ஏற்றி வழிபடலாம். உங்களின் விருப்பப்படி முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். வழிபடுவதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்க சரவணபவா 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 என்று பிரம்ம முகூர்த்த வேலையான 4 தொடக்கம் 6 மணிக்கு எழுந்திருந்து சொல்வதன் மூலமும் இந்த சரவணபவா என்ற மந்திரம் முருகப்பெருமானின் மந்திரத்தில்
மிக விசேஷமான மந்திரமாகும். இம்மந்திரத்தை சொல்லுவதால் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்களை பெருக்குவதுடன் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பணத்தையும் ஈட்டித்தரும் உங்கள் பிரச்சனைகளையும் நீக்கும். சரவணபவா 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 என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அனைவரும் நலமுடன் வாழணும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். இந்த பதிவினை பகிர்வதன் மூலம் அனைவரும் நலமுடன் வாழ்வார்கள். 18 பேருக்காதும் குறைந்தது பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.